படைத்தவர் வீரம் படைத்தவர் வீரம் படைத்தவர் அப்படி இருந்தாலும் கதையுடன் மன்னதியா நடந்து யாருமே அடிக்க முடியாது இருந்தாலும் இவ்வளவு கோபத்தோடு ஏங்க இவ்வளவு கோபம் என்னுடைய அண்ணா குரல் ஏன் தெரியுமா ஐந்து பேர் துரிய செய்த கொடுமையா காட்டுல இருக்கிறோம் ஆமா பண்டகத்தாலை கொண்டு அமைத்து இவருடைய மனைவி திரௌபதி அண்ணா நாங்கள் 4 தம்பிமார் ஆமா ஒருங்கிணைந்தீங்க தம்பிமாங்களா காலை கடனை முடிக்க வேண்டுமே ஆமா அவர் சொல்ல நாங்கள் 4 பேரும் சென்று இருக்கின்ற நேரத்திலே தம்பி பீமா அவையா என்ற ஒரு குரல் ஆமாங்க அந்த குரல் சொல்கிறேன் குலமா அண்ணா தெரியலையாங்க நான் தெரியலையா அண்ணா தம்பி வணங்குகிறான் ஆசிரியர் என்று வாயார பாத்துனையா பக்காந்துக்கிறாரா அண்ணா இங்க என்ன நடக்குது காலை கடனை முடித்து வருகின்ற நேரத்திலே தம்பி பீமா ஏய் பீமா என்று குரல் அதனால வந்துக்கிறேன் இப்ப என்ன நடந்தது என்ன மௌனமாகல என்னடா என்னங்க மௌனமாக இருக்கிறாரு ஏண்டா எங்க அண்ணன் என்னமோ ஆகி போச்சு என்னமோ ஆயிட்டுக்கு பேய்க்கு அறுத்துச்சானு தெரியல பேய் அறுத்துக்குமா அப்படியா ஏய் சொல்ல முடியாத துர்மகரா
மௌனமா இருக்கிறாரு. என்ன கோபமா இருக்கிறாரு? மௌனமா இருக்கிறாருங்க. நீங்க கோபத்துல இருக்கிறீங்க. ஏண்டா அவர் மௌனமா இருக்கிறாரு. இல்ல பதில் சொல்லமா தொலைச்சாலியா? என்ன பண்றீங்க? ஏய் அண்ணா மர்மங்க என்னமா முக்காடு போட்டு நிறுத்தம் இப்படி ஆயுதம் என்ன இருக்குதா? சொல்ல முடியாதா? என்னடா தம்பி தம்பி நமது தேவியை தாரை வாத்திட்டோம். ஒருத்த ஒரு பொருள் வச்சிருந்தா ஆமா கையில போயிருக்கோம். ஆமா போனாலும் போட முடியல. ஒரு பொருளா நமது தேவினா ஆமா நம்ம தேவினா என்னுடைய மனைவி. தேவினா மனைவி. அந்த பாஞ்சாலியே வந்துட்டாராமே. தம்பி உங்களை அனுப்பிவிட்டு பாஞ்சாலியோடு உடனிருந்தேன். நான் நேரம் கடந்து விட்டதே என்று உங்களை தேடிக்கொண்டு வந்த இடத்திலே திரும்பி வந்து பார்த்தால் பாஞ்சாலி நாங்க பண்றது எங்க முன்ன போந்த அண்ணா அண்ணா இப்படியாடா இருப்பான். அண்ணா பண்றதுங்க மனைவியே நாங்க போகும்போது என்ன தொட்டு போனோம்? என்ன போகும்போது என்ன தொட்டு போனோம்? தம்பி மனைவி பத்திரம் நீங்கள் மனைவி பத்திரம் பத்திரம் என்று சொல்லிவிட்டு சென்றீர்கள். ஆமா நானும் அண்ணவளோடு உணர்ந்தான் இருந்தேன். அப்ப நேரம் கடந்து பூஜைக்கு நேரமாகிறதா என்று உங்களை தேடிக்கொண்டு திரும்பி வந்து பார்த்தால் காணவடா தம்பி. நாங்க சொல்லுவோமே திரும்பி வந்த உடனே எங்களை விட்டுட்டு போக வேண்டியதானே? வருவீர் வரும் என்று எதிர்பார்த்தேன். நீங்கள் வராத காரணத்தினால் தேடிக்கொண்டு வந்தேன். என்னடா படுத்து
பாதுகாப்பா வச்சிருன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய தொலைச்சிட்டு ஆமா நின்னுக்குறானே இந்த பாவி என்னயா பண்ணுது அண்ணங்க அண்ணனா சீ இவனால தான் நான் காட்டுல வந்து கஷ்டப்படுறோம் நீங்களே சொல்லுமா ஆமா கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு இப்ப உக்காந்து அழுகுதானே ஆமா யாரால பொண்டாட்டி வச்சு ஆட்டா சூத மாடுவாங்களா ஆட மாட்டாங்க ஒரு மனிதன் ஒரு மனுஷன் தான் அடிச்சிருக்கணுமா ஆமா அது இல்லாம இருக்கா அது மனுஷன் தம்பிக்கு அழகா மனுஷனுக்கே அழகு இல்லைங்க வாங்க அங்கே நிக்காத பொம்மை இங்க வாங்க வாங்க டேய் ஏன்டா ஏன்டா தலையேத்துட்டு என்ன பண்ணுவீங்க ஏனடா இப்படி என்னை வதைத்து திட்டுகிறாய் ஏன் உடன்தான் இருந்தேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாம தம்பியா உறவுல தம்பியா என்ன பண்ணுதுங்க மனைவி இந்த காட்டுல சுற்றம் இருக்கும் அது தீண்டக்கூடாது பாதுகாப்பா இருக்கணும்னா ஆமா பண்ணகசாலை அமைத்து அமர வைத்து போனோம் ஆமா ஆனா கட்டின மணியை விட்டுட்டு உன்னை யார் போசோம் யார் போக சொன்னது உன்ன சொல்லு உன்னால நாங்க சொல்லிட்டு போனோமே ஆமா நீ யாரான சொல்லிட்டு போன இப்ப பொண்டாட்டியில எங்க பார்த்து அறுத்துப்பா ஒரு பெண்ணை தனி விட்டு போலாமா 5 பேருக்கும் நாங்க 4 பேருக்கும் முன்ன பிறந்தவர் ஆமா ஒரு குடும்பத்துல மூத்தவங்க அறிவு புத்தி அதிகமா இருக்கணும் ஆனா எங்க இருக்கு ஒண்ணும் கிடையாது புத்தி இல்லைன்ற என்ன என்னத்துக்கு சொல்றேன் அதான் நான் என் வாயில சொல்லமா எங்க நாட்டு மக்களே சொல்லுவாங்க எப்போது நேரம் கிடைக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தா எப்படி எல்லாம் பேசலாம் என்று மனையை விட்டுட்டு பேசலான்றிய மனையை தேட முடியுமா மனையை தேட முடியுமான்றா என்னால் முடியாதடா என்னையா கூப்பிட்டப்பா நீ சென்று அழைத்துக் கொண்டு வாடா எங்கிருந்தாலும் மனையை அழைத்து வந்தா என்ன கூப்பிட்டுருக்க ஆமாப்பா ரெண்டாங்கடா பாய் வச்சுக்கிட்டாடா படுத்துங்க ரெண்டாங்கன்றாங்க என்னங்க படுத்து ஒண்ணுமே தெரியாதுங்க ஒண்ணுமே தெரியாது அதான் இது எடுனா எடுப்பாரு வெயிலா வச்சிருவாருங்க கட்சி வரைக்கும் இப்படியேதான் இப்படியேதான் இருக்கணும் அப்படி இருந்தாலும் ஆமா எங்க அண்ணன் நாட்டியால் நான் இது வரைக்கும் பார்த்தேன் இதை முதல் கொண்டு என் மனைவியை தேடணும் ஆமா இட்டு போனவன் யாருன்னு தெரியல இல்ல துச்ச பிறகும் மிருக கருத்து இருக்கும் ஆமா தெரியலையா தேடி பார்த்தா தானங்க தெரியும் தான் தெரியுங்க அப்படியா ஆமா என்ன எவனா வந்துக்கிறாயா ஏன்னா என் மனைவி துஷ்டமுருகெல்லாம் தீண்டிருக்க வாய்ப்பே இல்லை தீண்டு இருக்காதுங்க ஆமா துஷ்டமுருகன் தீண்டுமாயா யாருன்னா நெருப்பு கிட்ட போவாங்களா இல்லாத சமயத்திலே எவனோ வந்துக்கிறான் யாரோ வந்துட்டு இருக்கிறாங்க எவனோ வந்து ஆமா வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறான் ஆமாங்க அவன் எங்க போனா விடுவான் நானே விடக்கூடாதுங்க என்ன அவர் சொல்றாரு ஆமா அப்படி என் மனைவி எவனோ களவாடி கொண்டு போய் இருக்காங்க அதனால அண்ணு விட தந்தாருடி அவனோடு இல்லாதது நம்ம மனைவிய எங்கிட்ட ஆயிட்டான் கேக்குறேன் அப்படி சேர்க்கிற நேரத்தில் அண்ணா என் புஜமாவது எவன் இட்டுமா இருப்பான் சீக்கிரமாக சென்று எந்த லக்காடி இட்டுமா இருப்பான் எவன் கொண்டு போய் இருந்தாலும்
நம் மனைவி அழைத்து கொண்டு வாப்பா. அதானே? ஆமா. அப்படி விட்டு வந்தா அழைத்து வந்த பின்பு கொண்டு சென்றவரை என்ன செய்ய? ஏதோ ஒரு ரதம். ஆமா, ரதத்தினுடைய சக்கரம் சக்கரம் வந்துக்குதுங்க. நாங்க இல்ல வேலையில ஆமா, ஒரு ரதம் வந்துருக்குது. அதுவும் ஒரே ஒரு சக்கரம், ஒத்த சக்கரம். ஒரு ரதம் இருந்தா 4 சக்கரம் இருக்கு, இல்ல 2 சக்கரம் இருக்கும். ஆமா, இதுனா ஒரே சக்கரம். இந்த ஒத்த சக்கரம் வைத்திருக்க கூடியவர்கள். ஆமா, எங்க போகுது? 3 பேர். தெரியுமா? யார் யாருக்கு? யாரா தெரியுமா? யார்? கடவுள் கண்ணபிரான், கண்ணபிரான் கொன்றி. என் தம்பி அர்ஜுனன். ஆமா, 2. ஏன் சொல்றா? கண்ணனுக்கும் ஒத்த காசத்துறோம். ஆமா, அவருக்கும் அது பிறகு என் தம்பி அர்ஜுனுக்கு. ஆமா, அவனோட ரதத்தை துரியனிடம் இருக்குது. அவன் ரதமே. ஆமா, அவங்க சோத மாட்டு பிடிங்க. 2 பேரும் இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, கண்ணன் வந்தாக்க உங்களை பார்க்காம போக மாட்டாங்க. ஆமா, இப்போ 2 பேருமே இங்க இருக்க முடியாது. இருக்க முடியாது. ஆனா வந்தவன் யாரு? எந்த பக்கம் போய் இருக்கிறதோ அந்த போய். ஏய், ஓ வாட பரிதமாக தெரியுமா? யாரு? 3வது யாரான இருக்குது? யாராண்ட? தங்காய் புருஷன். தங்காய் புருஷன். துரியோதனோட தங்கை எனக்கு தங்க தான். ஆமா, துச்சாலுடைய கனவு சாய்ந்தவனுக்கு இருக்குது. சாய்ந்த மகராஜா. ஆமா, அவனால ஒத்த சத்திரம் இருக்குது. ஆமா, அப்பனா இவங்க 2 பேரும் வராமல. ஆமா, வந்தவன் யாரு? சாய்ந்தவனா தான் இருக்கும். கம்மியாட்டி பையன் தான் இங்க வந்திருக்கான். வேற எவனும் வந்துக்க முடியாது. ஆமா, அரே சாய்ந்தவா அவன் தான் இங்க வந்திருப்பான். வந்திருக்கணும். அவனால தான் அந்த ஒத்த சக்கரம் இருக்குது. ஆமா, இப்போ சிந்திகாச்சு அவன் தான் இருக்கிறான். அவன் தான் வந்து ஆமா என் மனைவியே என் மனைவிய ஆமா களவாடி கொண்டு போய் களவாடி இருக்கணும். ஆமாங்க. அது எந்த திசையா? எந்த திசை? வாடு பரிதமாக வடதியா போகிறான். எப்படி போவேன்? இப்போ பதட்டமா பாஞ்சாலிய கொண்டு போனவன் அந்த கம்யூனிட்டி பையன். ஆமா, அவரதான் இருக்கணும். ஓ கொண்டாந்து விடுற அந்த கம்யூனிட்டி பையனை நம்ம மனைவி அந்த கம்யூனிட்டி பையன் சாய்ந்தவன் தான். அழைத்து கொண்டு வாப்பா. என்ன அழைத்து வா? நம்ம மனைவியை அழைத்து கொண்டு வா. அந்த கம்யூனிட்டி பையன் அங்கேயே தலையை வெட்டி போடுறான். தலையை வெட்டி போடுறேன். தம்பி என்ன சொல்றீங்க? வேண்டாமடா தம்பி, நம் தங்கையை கொடுத்திருக்கிறோம் அண்ணவனுக்கு. அண்ணவனை கொன்று விட்டால் நம் தங்கையானவள் தாலி அறுத்து விடுவாள். அந்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்பா. என்னடா பண்ணுது? கொண்டாடி இந்தியாவில் கஷ்டப்படுறா சாயந்தரம் களவாடி போறான். அவனை ஒன்றும் செய்யல. ஆமா, தங்கச்சி தாலி அறுத்துருவாரு கஷ்டப்படுறாருங்க. பிரம்மாண்டா பாவியாகிறாருங்க. என்ன பண்றது? ஓ மனைவியானவளை அழைத்து சென்றார் என்றால் ஆமா அண்ணவனை பக்குவமா அழைத்து கொண்டு வா. அவனை அடிக்காதே, உதைக்காதே. நம் தங்கை பொருடன் அவ்வளவுதானா? தங்க புருஷப்ப பார்ப்பவர்கள் எளிதாக சொல்வார்கள். அவன் தெரியாது தவறு செய்திருந்தாலும் நாம் தான் அதை மன்னிக்க வேண்டும் அப்பா. அவ்வளவுதானா? ஆமா, சொல்லிட்டல. நாங்க பாத்துக்கிறோம். நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். நான் எப்படி போவேன்? ஆனா திருச்சி
அதே போல எடுத்து நான் சொன்னேன் அந்த களவாடி போனான் சாய்ந்தவன கரந்து அவனை இழுத்து வர கட்டி சீக்கிரம் எடுத்து கொண்டு வாப்பா அதை வச்சிருக்கிறேன் என்னடா மாத்து காட்டுங்கண்ணா டேய் திருட்டு பையன் டேய் அகப்பட்டீங்கன்னாருங்க ஏய் என்ன மாத்து காட்ட மாட்டேனா ஏய் ஏய் யார் என்று நேத்திட்ட அப்ப ஐயா வந்து இவனை பார்த்தா பாவமாகுதுடா டயர் வண்டி கவுந்து போற மாதிரி கவுந்து போட்டாருங்க ஏண்டா இவன் யாரு இல்லன்னு தெரியலடா யாருக்கு தெரியும் முகத்தை பார்க்கறான் பார்த்தா முகத்தையே காமிக்கல டேய் ஒழுங்குமையா சொல்றேன் யாரா நீ சொல்றா சொல்றா சொல்லவே சொல்றா வாங்க அடிக்காதீங்க காயில ஊங்க எடுத்தது ஊங்காட்டலாம் கூடாதுங்க வாயை தந்து சொல்லணும் ஒரே அடி கத்தியால ஒரே அடி அடிச்சு விடுவேன் மண்டை பொந்து போடும் அத்தான் என்ன இத்தனை கோபம் அத்தான் என்ன இத்தனை கோபம் ஆகுமாய் பாரு ஆகுமாய் பாரு அடருடைய எங்களை விட பேசுறாய் அத்தான் என் மேல இத்தனை கோபம் ஆகுமோ இப்படி அரைவிட பேசினா சொல்றான் அத்தான்னா மாமாச்சம் வர ஆமா இவன் வீட்டு பொண்ணு என் வீட்டுல வாதா இல்ல என் வீட்டு பொண்ணு உன் வீட்டுல வாதா என்ன அர்த்தத்துல அத்தானே உங்க போறான்
ஆகுமோ இப்படி நான் செய்ய தவறா? இது ஆடி மாசம் திருநாள் செம்மலி ஆடி வெட்டுவாங்க பேரு. அது இப்படி ஆட்டும். ஒழுங்கு மாதிரியே யாரும் சொல்ல போறியா இல்லையா? டேய் என்னடா? டேய் என்ன சொல்ற? டேய் ஓ அவனை ஏய் பண்ணு. சும்மா விட கூடாது. ஏய் பண்ணு. ஏய்ப்பலாமா? இவன் சொல்றானா பாரு. அப்ப கூட முகத்தையே காட்டு. பாருப்பா. இந்த ஆள் சூப்பர் தேடி போறாருயா. என்னடா அது? டேய் ஓ ஏய் போன. என்ன முகத்தையே காட்ட மாட்டானவா? என்னங்க என்னங்க இது? இல்ல இருந்தாலும் நான் சூத்தாலே ரங்கராஜ் ஏய் ஓ என்னடா அது? குக்கடாவா? டேய் ஏய்டா. ஏதுங்க? ஏய் பிள்ள போ. முது மாதிரியே ஓடிப்பேன். இல்ல நேரமா போச்சுக்கோ. என்னத்துக்கு? பாத்ரூம் போறதுக்கு. ஏய் அவன் முகத்தை இப்ப காட்டுல வச்சுக்கோ. ஆமா. எட்டு வதிப்பேன். ஒரே ஓத. ஆமா ஏதுடா? ஏது ஏது அப்படி தமிழ்மா என்னமோ திருட்டு போற அளவுக்கு போய்கிறாரு இருந்தாலும். எதனா ஒண்ணு திருட்டாங்கன்னா அப்படிதான் மாத்திக்கிறா வச்சுக்க திருடா. இப்படிதான் போவாங்க பக்கமா. அதே மாதிரி போய்கிறாப்லையா? கூடாது கூடாது இதுக்கு மேல கூடாது. இவன் யார் அவன்? மொபைலே காமிங்க. ஐயோ ஐயோ இவனுக்கு மானம் என்ன இல்லடா? மச்சான்னு கூப்பிடுற மாதிரியா? ஓ மச்சான் மனைவி என்ன வேணும் உனக்கு? மச்சான் மனைவி என்ன வேணும்? உன் நாடுனா உன் பேருனா? ஷீஷியா? இந்த குழந்தைங்களுக்கு கறி எடுத்து கொடுத்தா ஷீஷி இன்னும் அதுவே ஷீஷி நிக்கிறாரு. என்ன சீட்டி நிக்கிறான்? சிந்து தேசம். சிந்து தேசம் நாடு சிந்து தேசம். சிந்து தேசமா? அவன் பேர் நினைக்கிறது. பேர் நாங்க எங்க அப்பா பேரு உங்க அப்பா பேர்லாம் சிந்துபதி மகாராஜா. அவங்க அப்பா பேர் சீதபதியா? தந்தை பேர் சிந்துபதி. உன் பேர் சைந்தவ மகாராஜா. இல்ல அது மட்டும் சைந்தவ மகாராஜா பொம்மையடி திருடி போறான். பொம்மையடி திருண்ண கம்மியாடி நீ மகாராஜனா துக்குடாவா? இப்போ உன் நாட்டுல இருந்து இந்த காட்டுக்கு ஏன் வந்த? தங்கோசியா தங்கோசியா கோடி ஊசியா? ஓ அதாவது என் மனைவி ஆமா இவனுக்கு தங்க வரவு அதனால திரௌபதி பார்க்க வந்தியா? திரௌபதி திரௌபதியை பார்க்க வந்தியா? திரௌபதியே ஆமா திரௌபதி பார்க்க வந்தியா? பாத்தியா? பார்த்த உடனே இவ்வளவு நேரம் இங்க என்ன செய்யற? பார்த்துட்டு போனோமா போனோமா இருக்கணும். தாண்டாம இருக்கக்கூடிய சாய்ந்தவன். ஆமா ஆனா இப்போது தங்கிய பார்க்க வந்தானே போகாம இப்ப இன்னத்துக்கு இவன் வந்து வந்தான். சரி ஒருவேளை தங்கச்ச பார்க்க வந்தாருங்க. நீங்க 5 பேர் இருக்கிறீங்க. ஏமா பாண்டவர் எங்க போய்க்கிறாங்க? இனிமேல் சமாதானமா பார்க்க வந்தா இந்த செய்தி அந்த செய்தி ஏதோ தொலைஞ்சு போயிருக்கணும். ஒரு ஆடவரை பார்க்காம பொண்டாட்டிக்கிட்ட என்ன பேச்சு? யாரு நினைக்கிறா? இல்லடா ஓய் இல்லடா வாயா லாடா வாய் நீங்க சத்தியமாக
ஒதிப்பேன் பின்னாடியே வச்சுக்கிறீங்க. ஒரு வீரர் இருந்தாக்க முன்ன வந்து ஒதிக்கணும். ஒதிப்பேன் என்ன வச்சு நான் பார்க்க வந்தேன். இந்த இடத்துல என்ன நடந்து எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா ஏன் பார்க்கறேன்னு கேட்கறோம். இவ்வளவு நாளா பார்த்தேன் தேடினா காடு பூரா தேடினா இந்த கம்யூனிட்டி ஆப்பிடல. கம்யூனிட்டியா கம்யூனிட்டியா பாரு வதிப்புன்னு சொல்லு. மொத்தம் பின்னாடியே தான் இப்ப எண்ணிக்கை இல்லாதவன் இன்னைக்கு வந்து தங்கச்சி பார்க்க வந்தாரு. இன்னத்துக்கு வந்தான் என் தங்கைய பார்த்து யோகக்ஷேமத்தை தெரிஞ்சு நாட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன் பாத்தியா? யோகக்ஷேமத்தை விசாரிப்பது நலந்தான். ஆமா, விசாரிச்சே விட்டுட்டு நீ போயினே இருக்கணும். இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி பார்க்க வரக்கூடாது. வரலாம் கேட்கறான் அருகுதான். ஒரு தங்கைய பார்க்கலாம். ஆமா, அப்படி தங்கையானவள் வழிவிடணும் என்றால் ஆமா, எது வரைக்கும் வழிவிடும்? எது வரைக்கும்? வீதி வரைக்கும் விடுவாங்க. தமையனை வழிவிட தங்கையால் வாழ்ந்தது அப்பல்ல சொல்லுவாய் அற்புதம். ஒரு அண்ணனு வழிவிட தங்கச்சி வந்தது. ஏன் வந்து கேக்குறியா? மூளைல பலாலும் கொடுப்பேன். சொல்றானா ஒரு விருந்தாளி வராங்க சொன்னாங்க. ஆமா, எது வரைக்கும்? ஒரு வீதி வரைக்கும் விடுவாங்க. ஜாஸ்தியா கொடுப்பாங்க, இல்ல போஜனம் போடுவாங்க. ஆமா, சாப்பிட்டோமா போனமா இருக்கணும். சரி, வாயப்படி வரைக்கும் விடுவாங்க. ஆமா, அது விட்டுட்டா ஒரு தெரு வரைக்கும் சொல்லலாம், வீதி வரைக்கும் சொல்லலாம். வரைக்கும் விடுவாங்க. ஆமா, அதான உண்மைதாங்க. இப்போ இவன் இட்டாந்துக்கிற எல்லை என்ன இல்ல? எல்லை அத்தினாபுர துறவாரமா. இவ்வளவு தூரமா என் மனைவி கொண்டாந்து ஒண்ணு வழி விடுறாங்க. என் தங்க ரதத்துல அற்புதங்கள்லாம் இருக்குது. அற்புதம். ரதத்துல ஓவியெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வரேன்னா என்ன காக்காவே உன்னாட கேட்கறதுனா என் மனைவி எனக்கு கட்டி போறான். கட்டி போறான். என்ன பாருங்க ஒரு தேங்காய் இருக்குது. ஆமா, அது உள்ள இருக்கக்கூடிய சுவையை அறியணும். ஒரு நாயானது ஊத்தி போன வச்சுக்கா, அது உடைத்தா தானே அது சுவை அறிய முடியும். அது ஊத்தினா போனா எப்படி சுவை அறிய முடியாது? அத போல கதியா என் மனைவியை இழுத்து போய்க்கலாம். ஆமா, சரி, இவன்கிட்ட பேசுவல. ஆமா, இவன் அந்த கம்பத்தை கட்டி போ. என் மனைவி எந்த பாருமா முகத்தை பாரு. எந்த பாருமா எந்த பாருமா என் கையில் விலங்கு பாருமா. அம்மா பேசுன்னு இருக்கிறவங்கலாம் ஏந்து வந்து பதிவு சொல்லுவேன். கட்டுமா இங்க பாரு. கட்டி போடு, கட்டி போடு. வாங்க.
யாரு இந்த கைத்தவனா? டேய் டேய் உன்னை என்ன சொன்ன நானு? ஐந்தவனை கட்டி போடுறான்னு சொன்னா சாய்ந்தவனை கட்டி போடுறான்னா என்ன தெரியுங்களா? எங்க அங்க கட்டி போட்டு கைத்தால பிடிச்சிருந்தேன். இந்த திருட்டுல கடி எங்க போயிட்டு அப்படியா? கட்டிதாங்க போட்டு வச்சு எங்க நம்பர் ஓ கட்டி போட்டு கையில பிடிச்சின்னு எல்லாம் முகத்துல வச்சியா? எங்க வானா நீ தன்ன தனியா இருக்கு போது ஓடோடி வந்தா தங்கச்சி தங்கச்சி என்று பாத்து காட்டி சகஜமாக இட்டு வந்து அப்படியா? ஆமா. இல்லடா வாய் ஏய் லாடா வாய் சோக்கு போடி ஐது பிடா அப்படி நம்ம அடிக்காம இங்க வந்து உன்னை களவாடி கொண்டு போந்துக்கிறானா? உன்னை களவாடி போனா அவனுக்கு நான் லாபம். அது என்ன விஷயம் தெரியல. எங்க கிராமம் என்ன படிச்சா புண்டா சொல்லுனா டேய் எப்படி கிராமம் டேய் காங்கரா டேய் என்ன ஓய் உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன நீங்க என்ன பண்ற நானே ஐந்தவனை கட்டி போட்டு அவனை புடிச்சு நின்னு தான் சொன்னாரு. யாரையா பாரு எவ்வளவு கட்டிமா புடிச்சிக்கிறேன் நானு. பின்னாடி பாறா டேய் திரும்பி பாறா. என்னது கேறானா பாறா இருக்கறனா தொகிரனா கையில திரும்பி பாரு. தூங்கிறனா இருக்கீங்க குத்து போவான் டேய் திரும்பி பாறா இருக்கறானா பாறா. ஆடா திருட்டல காரியே டேய் ஒருத்தர ஒரு கட்டி போட்டுறா போறாமா. நான் எவ்வளவு உசாரா காவல எங்க கட்டி போட்டுறேன் என்ன டேய் போய் எங்க நான் போயிட்டா போய்
உன்னாலதான் எனக்கு. ஏய் என்ன திட்டு போய் மாதிரி அவங்க ஓடிக்கிறீங்க? நான் எவ்வளவு உசாராகிறேங்க கட்டி போட்டு கொடுக்குறாங்க. லாட மச்சான். ஏய் எங்க உன்னை களவாடி போனவன என்ன செய்யலாம்? இவன் எப்படி எதனால ஆயிட்டான் தெரியுமா? எதனால? இவன் துரியன் முன்ன என்ன கொண்டு வந்து விட்டா ஆதி நாடு கொடுப்பதா துரியன் சொல்லியிருக்கின்றான். அடா பாவி. ஏய் அமுட்ட மச்சான். யார் ஆட்டம்? ஆமாட மச்சான். யாரை பார்த்து அந்த மச்சான் இல்ல ஆமாட மச்சான். ஏய் ஆமா மின்ன வாங்க. பின்னாடி போது வாங்க. ஏய் நீ துரியன் யாவுதுடா? லாட வாய். அடா பாவி. துரியோதன புடிச்ச சனியை உன புடிச்சா லாட வாய். எங்க ஏடா பாதி நாட்டுக்கு ஆசைப்பட்டு தான் வந்துக்கிறியா? அவனே பங்காளிய மோசம் பண்ணி சாப்பிடுறான். நீ அவனால அவன் ஆட்டுக்கு கேட்டு வந்துக்கிற பாரு. சொந்த தங்கச்சியே கொண்டு போய் அவனால விடுறதுக்கு போறியா? ஆமாட மச்சான். இன்னொரு வாட்டி மச்சான் ஏய். மேலவியும் ஏய், ஏய், லாட வாய். ஏய், நான் வாயா இல்ல அவனை அடிச்சாலும் நம்ம தான் பாவம். எப்போ ஒரு தங்கச்சியை தீட்டி கொண்டு போய் துரியோதனனை விட்டு அவனான இருக்கிற நாடு வாங்கிறான். ஆமா பங்காளிக்கே கொடுக்காத உடுகாடா கொடுப்பாடே. ஏண்டா இது தெரியாம வந்துக்கிறிய? அடா பாவி. ஏய் கோபாலா, இவன் என்ன செய்யலாம்? இவன் என்ன செய்யணும் தெரியுமா? வணங்கா சாத்தியமா. பாத்தியா லாட வாய் லாட வாய் லாட வாய். இவன் என்ன வாயில காப்பியா அடிக்குங்களா? இல்ல வாங்க. கோபாலா ஆண்டி பணியார் எப்படி இருந்துச்சுமா? பாரு அண்ணிய பணியாரம். ஏய் வேணாம். இவன் என்ன செய்யலாம் சொல்லு போ. இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? ஏய் அண்ணனை போய் இவனு பாய் முண்டா. பாய் பாரு முண்டையா? முடியாங்க பாய் முண்டையா? இவனை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? இவனை மொட்டை அடித்து கரும்புல் செம்புல் குத்தி இவனை கைது மேல ஊர்வலமா அனுப்ப வேண்டும். அடா பாவி. ஆண்டி கைதா ஆண்டி கைதா. ஏய் யார் பேடா? ஏய் ஓ செய்யலாமா வேணாமா? செய்யலாமா? அது எந்த கைது? தீட்டி கொண்டு போலாம். ராஜா, தங்கச்சின்னு பார்க்காம. அது எந்த கைது? கோவார கைது மேல ஏத்தணும். சரிதான் போ. ஏடா கோவர கைதுமா ஏத்துல சும்மா இருக்குமா இது? மாறிவாது இத்தனை நாள் தெரு சுத்திக்காரர்கள் பாட்டுல அப்படி கோவார் கைது மேல் ஏற்றி ஊர்வால விட வேண்டும். அப்போது போகின்ற நேரத்தில் இவன் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று யார் வந்து தொட்டாலும் அப்படியே ஒட்டி கொண்டு அவனும் ஓட வேண்டும். சூரிய குலத்தில் அப்படி தேரு ஏய் ஏ தேரு ஒத்த சக்கரம் இது அது என்ன ஆச்சு? அதெல்லாம் போச்சு வந்து போச்சு. அவ்வளவுதான். தேரு போடதா? தேர்ல போடாது. ஏய், கைது தான் அதுதான் கரகர முட்டிக்கிட்டு. சரி அப்படி யார் வந்து தொட்டாலும் இவனை ஒட்டிக்கொண்டு அவர்களும் கூட செல்ல வேண்டும். சரி அப்ப அதுக்கு விமர்சனம் சூரிய குலத்தில் பிறந்த ஆமா குந்தியின் வயிற்றில் பிறந்த யார் வந்து தொட்டாலும் அப்போதான் நிக்கணும், இவன் மீட்கணும். எது? ஆமா, பாபம். சாபம் கொடுத்து பத்தியா? அப்படிதானே? சரி போ. ஏய் அட யாரு வந்தா சரியா? அந்த தேரை கரகரன்னு உடைச்சு இப்போது உன்னை கொண்டு போய் எங்க அண்ணனாட விட போறோம். அலங்கோலம் செய்து எல்லாம் பார்த்து தான் போனோம். என்ன போடுற? சீக்கிரம் நல்ல வேண்டாம். அப்படியே அப்படியே சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரமா வேணாவா?
எவ்வளவு திமிரு உனக்கு? டேய் அவன் போய் நான் எங்க அண்ணன் போய் வாழ போறான் என்னத்தான் மச்சான்னு சொல்றியே, அப்படி மச்சானா இருக்கக்கூடிய நீ கொண்டு போலாமா? எங்க மனைவி கொண்டு போலாமா? இல்லடா வாயா. இல்லடா வாயா. மச்சான் தங்கச்சி பார்க்க வந்தேன். தங்கச்சி பார்க்க வந்தேன். ரதத்துல ஏத்தி அந்த நந்தவன வேடிக்கைலாம் காட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள இந்த கருப்பு வந்தான். அடிச்சான். என்ன இப்படி ராத்தலாம் தம்பி அண்ணா ஐயோ பாவம் நீ சொல்லாத. இப்போது இவனுக்கு கருப்பணி தப்பி சுத்தி அளவா செய்து பாவர காலமா ஏத்து போறேன். அப்படியே என்ன எல்லாம் கை தட்டுங்க. கை தட்டு அவன் செய்து என்ன பண்ணலாம்? இவன் அப்படி செய்யலாமா வேணாவா? உங்க தாசிதார மானுகடி மொட்டாச்சு உனக்கு மாட்டிக்கிறான்.
நாடு பாதி காட்டு ஆளை காணுமா நாடு பாதி காட்டுகிறாரு வந்தா கொடுக்க வேண்டியது அவன் என்ன திமிரு சரி ஒரு ராதா போச்சே ஏகி கல்தா வாகனமாச்சே மருகா டைம் வரலாம் கேக்குது அவன் வந்து கவிதை ஆனா என்ன சொல்றது மச்சான் மச்சான் தங்க போட்டு சாய்ந்தவியா மாமா ஏதா தங்கை போயிட்டு சேர்ந்தவனா என்ன இவ்வளவு அலங்கோலமா வந்துக்கிறாரு ஐயோ ஐயோ என்ன பண்றீங்க ஆமாயா நீ யாரா என்ன இது ஆச்சரியமாகுது ஏங்கான உனக்கு இந்த கேடு கால வந்து விட்டதோ கவன கண்டதோ கெட்டத உன்னால கோடி பட்டரு நான் கெட்டதே ஏங்கான உனக்கு இந்த கேடு கால வந்து விட்டதோ கவன கண்டதோ பட்டரு உன்னால கோடி பட்டரு நான் கெட்டதே அத வந்த நந்தால் ஒரு பக்கத்து கண்ட மாட்டாது பல விட்டதோ என்ன சொல்லையா பாபால வந்து விமானோடி வந்து தட்டினா பல கொட்டினா கட்டி பாரி பாரி கட்டி மாற கண்டு போகடே என்ன முன்னே நம்ம கெட்ட மாண்டவர் கட்டினாக பட்டு கொண்டதே நான் விட்டதே இல்ல என்ன ஆச்சு ஏன் இப்படி வர நீ செய்துவா திரௌபதிய ராத்திரியே திண்டு அத்னாவர் வந்துட்டேன் ஆனா சபை கலந்து விட்டு காவல்கார சொன்னான் சபை கூடு நேரத்திலே கொண்டு வந்து விடலான்னு ரதத்தை விட்டுட்டு குலக்கல்ல அமர்ந்திருந்தேன் இதற்குள்ளாக பார்த்தா பீமா வந்தான் பீமா வந்து அடியில் அடித்து இந்த என்ன மொட்டாச்சு கரும்புலி செம்பு ஊத்தி காத்தியா மாமா இன்னும் பலசாலி நான் தான் சாமாஜி கட்டி போனேனா கத்தில அவமானப்பட்டு கைது மேல வந்துக்கிறான் அவர் இறக்கணும்பா சரி திரௌபதி இட்டார்ல என்ன இறக்கா 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 கொண்டது கைதியோடு மாமா தொட்டால் ஒட்டி கொண்டது ஆனா கர்ண மகாராஜா நீங்க தொட்ட உடனே தொட்ட கைதை விட்டு விட்டது அது என்ன ஆச்சு தெரியல மானவா மட்டை எனக்கு பாதி நாடு கொடு உங்ககிட்ட என்ன சொன்னா என்ன திரௌபதியை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்தா பாதி நாடு தரதா சொன்னேன் ஆனா திரௌபதியை கொண்டு வந்தியா அதனால தர முடியாது நாடுதான் வந்துடுதாயா திரௌபதியை பாத்துறான கண்ணால என் முன்னாடி எதாவது எத்தனையா அதனால நாடு கிடையாது ஒண்ணு கிடையாது என் பங்காளிக்கே நான் சொத்து தரல நாடு தரல ஓட்டானுல காட்டுல ஓடுறானுங்கன்னு காட்டுல போய் சுத்திக்கிறானுங்க அவனுங்க பஞ்ச பசங்க உனக்கு எப்படியா தருவா டேய் என்னடா ஒரே சோத்துக்காரங்க உனக்கு என்னடா எல்லாம் பொண்ணு கொடுத்தா அதான் போய் வைங்க பாடுறான் யோ மைத்துனா என்னடா இவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறேன் இது கூட அவனுக்கு புரியல நீ அவமானப்பட்டானா என்ன பட்டானா எழுதினா சொன்னதால பாய் தரணும் இதே அவமானத்தோடு என் நாடு போக மாட்டேன் இப்போ கைலாய சென்று என் அவமானப்பட்டான் பாரு பீம அவனை கொல்வதற்கு நான் வர பெற்று ஆயுத மாதிரி போறேன் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா திரௌபதியை கொண்டாந்தா பாய் நாடு தரேன் நானு ஆமா ஏன் திரௌபதியை கொண்டாந்து விட்டானத்தியா கைமா தொழில் போய்க்கிறாங்க அச்சு தத்தானோ ஆள் ஒரு கல்ல தட்டானோ ஓடி போயிட்டு அப்படி சொன்னா ஒரு பேச்சு சொன்ன ஒப்புக்கு அதே சொத்து சொத்துன்னு ஆசைப்பட்டு போனான் கச்ச சொகப்படாது போட்டான் சொகப்படாது போய் நாட்டுக்கு வராது போறான் நம்ம யாரு நம்ம சமாச்சாரம் என்ன தெரியாதோ அவன் வந்து ஆடி ஆயிதான் ஆமா ஆமா கட்சியில இல்ல வேற அசை பெண் போச்சு நாட்டுக்கு வர முடியாத போறான் சரி போனா போட்ட திரௌபதி இட்டார்ல இல்ல போச்சு அது பிறகு என்ன சூழ்ச்சி செய்யலான்னு கொஞ்சம் யோசித்து பொறுமையா செய்யலாம் ஆமா போலாம்